ஹலோ கைஸ், எல்லாரும் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா சாமிங் சோல் பெட்டில் எபிசோட் 4 and 5 தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஃபாக்ஸாக அந்த ஃபார்மேஷன் மாட்டிச்சு. அதுவும் ஒரு கடுப்பாயிட்டு அந்த ஃபார்மேஷனை உடச்சிரும் பாருங்க. இதை பார்த்த உடனே எல்லாம் ஷாக் ஆகிடும். எப்போ அந்த ஃபார்மேஷன் சின்ன ஃபாக்ஸ் உடச்சிக்கிட்டு அதுவும் வெறி பிடிச்ச மாதிரி இருந்து பேரியரை வந்து அட்டாக் பண்ணுதுங்க. அதுவும் என்ன தான் அட்டாக் பண்ணுது, ஸ்லாஷ் அட்டாக்லாம் யூஸ் பண்ணி அடிக்குது. ஆனால் அந்த பேரியருக்கு ஒன்றுமே ஆகலை. நம்ம ஹீரோவாக சொல்கிறோம், முகி காமாவோ ஒன்றும் இல்லை பயப்படாத, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தான் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கே வருதுங்க. அதுவும் வந்து பேரில் அடிச்சு அடி வாங்கி உட்கார. ஸோ சுற்றி இருக்கிற 10 பெட்டுமே வந்து நம்ம இது வந்து அட்டாக் பண்ணுது. உடனே ஒரு ஃபயர் உல்ஃபாக வந்து ஃபயர் அட்டாக் யூஸ் பண்ணுதுங்க. நம்ம மோகி மேலே ஃபாக்ஸும் எல்லாத்தையுமே சண்டை கூட எல்லாமே இருக்கவும் கர்ஜிக்க ஆரம்பிச்சுங்க. இதை பார்த்தோன்னே சாய்லாம் கண்டிப்பாக அந்த குட்டி சாவ போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தன் வந்து அவனோட ஃபயர் உள்ள வச்சு ஃபயர் அட்டாக் சுற்றி ஹெல் ஃபயர் மாதிரி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவோம். எல்லாமே சரி முடிஞ்சுன்னு நினச்சா உள்ளே இருந்து நம்ம ஃபாக்ஸ் விட்டு பயணம் வெளியே வந்து நிற்க பாருங்க. இதை பார்த்தோன்னா ஷாக்கிடுவாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறா இதான் டைம் உண்டு, எல்லாரும் அட்டாக் பண்ணி அவங்க ஏதாவது கொன்று அப்படின்னு சொல்லுவோம். உடனே வெறியானதும் போய் அந்த ஃபாக்ஸை உல்ஃபை வந்து ஒரே அடி தான் அது வந்து அதே இடத்துல செத்து போச்சு. நெக்ஸ்ட் 1 by 1 அதில் லேக் ஃபார்முக்கு எடுத்து போய் அடிக்க ஆரம்பிக்கும் பாருங்க. மாசாக இருக்கும். சுற்றி போகிறோன்னு ஆச்சரியப்பட்டு இருக்கான். சைக்கா ஒன்றுமே புரியல. சையோட மென்டல் ப்ரெஷர் ஹீரோ மேலே யூஸ் பண்ண ஹீரோவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ரைனோ எல்லா பீஸ்ட்டுமே நம்ம ஒரே பெட்டு மேலே அட்டாக் பண்ணுதுங்க. ஸோ இந்த சீனில் எல்லாமே ஃபைட் சீன் தான். இது அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படியே. ஸோ வந்து நம்ம பெட்டு வந்து விடாமல் மாற்றி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அது ஸ்லாஷ் பண்ண அந்த ரைனோட கொம்புக்குமெல்லாம் உடஞ்சி போயிடும். இதை பார்க்குற அந்த ரைடோ வெறியாகி கத்த ஆரம்பிச்சிடுங்க. அதுவும் விடாமல் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனால் நம்ம ஃபாக்ஸை வந்து எல்லாத்தையும் டாச் பண்ண ஒரு கட்டத்தில் அடி வாங்கி உட்கார அது வந்து கிட்ட வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக வந்துச்சு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மூன் மறைஞ்சதால் அவனோட பவர் இன்னுமே டவுன் ஆயிடுச்சுங்க. அப்படியே வேறு சீனை கட்டுறாங்க. இந்த மாஸ்டராக வந்து அவர்கிட்ட சர்வெண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பிரின்சஸ் வர போகிறாங்க, எல்லாம் வந்து தயாராகிட்டு எல்லாம் வந்து சேஃபாக இருங்க, ஐலாண்ட் விசிட் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த புலி மேலே பறந்துட்டு போயிட்டு இருக்காருங்க இந்த மாஸ்டரும். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஃபாக்ஸ் தான் கட்டுறாங்க. ஃபாக்ஸும் என்னென்னமோ அட்டாக் பண்ணுது. ஆனால் வந்து ஒன்றுமே வேலைக்கு எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஃபாக்ஸ் கண்டிப்பாக அடி வாங்க போகுதுன்ட்டு. இந்த மாஸ்டர் பரவாயில்ல, அந்த ஃபாக்ஸ் நிறைய டேலண்டாக இருக்குன்ட்டு. ஸோ வந்து ஹீரோவும் அந்த மென்டல் பிரச்சனை ரொம்ப ஆதிப்படுற மாதிரி கட்டுறாங்க. அந்த சையும் விடாமல் இன்னும் அவனோட பவர் இது பண்ண போக ஹீரோட சோல் வந்து இன்னுமே பவர்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. இது வந்து சை தெரியுது. கண்டிப்பாக அவனை இங்கேயே கொண்டாடணுன்ற முடிவுக்கு வந்துட்டான். ஸோ ஹீரோவும் வந்து முடியாமல் போய் அந்த பேரியல் கை வச்சு உட்காரான். இதை பார்க்க நம்ம ஃபாக்ஸும் ஒன்றும் முடியல. அந்த நேரத்துக்கு வந்து மூணு வெளிச்சம் வரவுமே நம்ம சையா இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்குது. உடனே அது லேக்ஸ் ஃபார்மில் இன்னும் ஹையாக மாறி அதனோட அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறது ரெடியாக இருக்குது. எல்லா பெட்டும் அட்டாக் பண்ண வர இதுவும் ஹீரோவும் சொல்கிறான் இதான் அவனுக்கு நேரம் அவங்க எல்லாரும் கொன்று அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோ. நம்ம ஃபாக்ஸும் ஒன்றா டாச் பண்ணி போயிட்டே இருங்க. எல்லாரும் வந்து இதுக்கப்புறம் என்ன ஆகுது, கண்டிப்பாக வந்து தோற்றுருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த பூச்சி பெட்டு அதனோட நீடில்ஸ் வந்து அட்டாக் பண்ண அதுலேருந்து ஈஸியாக வந்து மூவி டாச் பண்ணுது. டாச் பண்ணிட்டு ஒவ்வொருத்தராக வந்து மாற்றி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவும் வந்து அதோட ஹிப்னடைஸ் பேர் வச்சு அந்த கோஸ்ட்டை வந்து ஹிப்னடைஸ் பண்ணி அதை வந்து தாண்டி போயிட்டு அந்த ஹுட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹுட் அந்த பீஸ்ட் அடிச்சு சாப்பிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பூச்சிக்கு என்ன பண்ணுதுன்னா, அந்த பூச்சி பெட்டு இருக்குல்ல, அந்த பூச்சி பெட்டுக்கு அதனோட ஃபயரை வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபயரை எரிச்சு விட்டுருது. உடனே அதை அப்சர்வ் பண்ண அந்த பொண்ணு வந்து அந்த ஃபயர் அந்த பொண்ணு மேலே இருந்துச்சு. இல்லைன்னா கத்துறான். அந்த ஒரு பேசிக் அறிவு கூட இல்லை, அதுக்கு அட்டாக் பண்ணால் அது உனக்கும் அஃபெக்ட் ஆகும்ட்டு அப்படி இவங்களாம் கத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து சொல்கிற எல்லா பெட்டுமே இதை வச்சு 2 பெட்டு தான் இருக்கும். ஒன்று கோஸ்ட் பெட்டு, இன்னொன்று வந்து விண்டு பெட்டு. ஸோ மூவும் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்காங்க. 2 கம்பைன் அட்டாக்லாம் பண்ணுது. இவனா சொல்லிட்டு இருக்கான் நீங்கள் மட்டும் தோத்தீங்கன்னா செத்துட்டீங்களா அப்படின்ட்டு இன்னும் கத்திக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மூவி அடி வாங்கிக்கிற ஹீரோ சொல்கிறா உடனே ஒரு நேரம் வரும், அதுக்கு வந்து வந்தோடனே அட்டாக் பண்ணிட்டாங்க. இவனும் பேசிட்டு இருக்காங்க எப்படியாவது பெட்டு சாவடிக்கணும்ட்டு. உடனே நம்ம மூவும் மேலே பார்க்க அங்கே கோஸ்ட் பெட்டு அதோட அட்டாக்லாம் யூஸ் பண்ணுது. ஆனால் மூவி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கும் அடிக்கடிலாம் படுது. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து எலிமினேட் ஆகிற மாதிரி தெரியல. இவனும் சொல்கிறான் எவ்வளோ நேரம் தானே அது சண்டை போடும், எனக்கு ஒரு மயக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த 2 பெட்டு கம்பைனாக இருக்கும்போது நம்ம மூவியும் அதுலேருந்து டாச் பண்ண போவோம். ஆனால் அடி வாங்கி கீழே வந்துடும். உடனே வந்து இதுதான் நல்ல சான்ஸ், மூவியும் உனக்குன்னு ஒரு சான்ஸ் வரும், வெயிட் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோ வந்து மெயின்டைன் பண்ணுறான். அந்த இடத்துல வந்து 3 மறையும் அவனுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸாக கிடச்சிச்சு. உடனே என்ன பண்ணும் அப்படின்னா மூவி உடனே வேகமாக போயிட்டு அந்த 3 வெளிச்சம் திரும்ப வந்த உடனே அதுலேருந்து பவர் அப்சர்வ் பண்ணி போய் ஒரு அடியும் பாருங்க. இருக்கிற அந்த 2 பெட்டுமே வந்து செத்துருங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து ஷாக் ஆகிடும். எல்லாரும் வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. மூவியும் உண்மையிலே இது பவர்ஃபுல்லாக பெட்டு தான், நானும் இந்த பெட்டை டைம் போனேன், நானும் இந்த பெட்டை டைப் போனேன். ஹீரோவும் கடைசியாக ஜெயிச்சுப்பான். எல்லாரும் வந்து பரவாயில்ல ஒரு வேலை ஜெயிச்சிட்டா. இதெல்லாம் அன்பிலியபிள், எப்படி ஒன்றா வந்து 10 பெட்டை சாவடிச்சான்ட்டு இந்த லின்னா கத்திக்கிட்டுறான். குப்பைங்களா அவங்களாம் கொல்ல போண்டா. அவனும் ஃபாக்ஸ் பீரியட் வந்து சமன் பண்ணுவான் பாருங்க. டிமன் உல்ஃபா அந்த லீடர் அடிக்க போய் இப்போ என்ன அவன் சாவணும் அதானே அப்படின்ட்டு அவனுக்குள்ளே இருக்கிற க்ரீன் டீமனை வந்து வெளியே கொண்டு வருவான். அது வந்து ஒரு பீஸ்ட் மாதிரி சமன் பண்ணுவாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, இவன் தான் ஜெயிஸ்டன் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. நெக்ஸ்ட் க்ரீன் டீம்னு நம்ம வந்து ஃபாக்ஸ் கிட்ட வந்துருச்சுங்க. மூவி கிட்ட வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. மூவியும் அட்டாக் பண்ணுது. ஆனால் வந்து ஒன்றுமே வேலைக்கு ஆகல. அது வந்து அடியாங்கி விழுது. ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான். அது வந்து நார்மல் ஃபாக் வந்து மூவி தயவு செஞ்சு நான் வந்து கண்டிப்பாக வெளியே வரணும், அவன்ட்டு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், உன்னை வந்து இந்த மாதிரி சூழ்நிலை விட மாட்டேன், உன்னை கண்டிப்பாக நான் கொல்ல விட மாட்டேன் மூவி அப்படின்ட்டு அவனும் கத்திட்டு இருக்கேன். சைலாம் பரவாயில்ல, சைலாம் மென்டல் ப்ரெஷர் அதிகமாக ஆக வந்து ஹீரோவுக்கு வந்து எல்லா விஷயமும் ஞாபகம் வருதுங்க. அவன் வந்து அவன் கண்ட்ரோல் மீறி போகிறான். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயிட் டீமன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிற மாதிரி கட்டுறது. இதை
பார்த்தோன்னே உனக்குலாம் ஒன்றுமே புரியல எப்படின்ட்டு உடனே ஹீரோவும் கையில் பவரை வச்சுட்டு இந்த பேரியரும் அடிப்பான் பாருங்க. பேரியர் சுக்குனராக வச்சுக்கலாம். போய் மூவை கையில் தூக்கி வச்சுட்டு மூவை ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் ஒன்றும் கவலைப்பட அப்படின்னா. நெக்ஸ்ட்டில் அந்த க்ரீன் டீமனும் முன்னாடி எதிர்த்து நின்றுட்டு இருக்கும் பாருங்க. ஹீரோலாம் அவனோட ஒயிட் டிமன் பவரை வச்சு வெளியே கொண்டு வந்து மிரண்டுறானுங்க ஒயிட் டிமன் பவரான்ட்டு. இவரெலாம் அதை பார்த்துட்டு ஒயிட் டிமன் பவர் இவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்ட்டு உடனே அந்த க்ரீன் டிமனை வந்து ஒரே ஷாட்டில் சாவடிச்சிருவான் பாருங்க. இதை பார்த்தோன்னா அது யூஸ் பண்ணுற அந்த யூஸரும் அதே இடத்துல செத்து போயிடுவாங்க. அவன் பவரை ரிலீஸ் பண்ணும்போது அது பயங்கரமாக இருக்குது. இந்த செய்யா கத்திக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக நீ ஒன்று கொன்னே அவனுடாண்டு நீ என்ன கொல்ல போறியாடா அப்படின்ட்டு அவன் சை மேலேயே அந்த ஃபயரை ஏவி விட்டுருவான் பாருங்க. அதை பார்த்தோன்னா மிரண்டுவானு செய்ய முடியாமல் கத்தேன் டேய் உனக்கு இதே இடத்துல நானே கொல்றேன்டா அப்படின்ட்டு அவனும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பெட்டை வந்து அவன் சம்மன் பண்ணுவான் ஃபீனிக்ஸ் பெட்டை. அதனோட பவர் அல்டிமேட்டாக இருக்குது. இந்த எல்டர்லாம் கத்திட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கா அவனை கொன்றாதான்ட்டு. உடனே அதுவும் ஒன்று அட்டாக் பண்ணான்னு வருதுங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த இடத்துல அந்த பெட்டும் வந்து அதனோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு ஒயிட் டிமன் வந்து தடுக்குதுங்க. அது பார்த்தீங்கன்னா பெரிய ஒயிட் டிமன் அது யாருன்னு தெரியல. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரும் பிரின்சஸ் 2 பேர் வராங்க. அவர் வந்தோடனே சாயிட்டு தான் இருக்காரு. உன்ட்ட நான் என்னடா சொன்னேன் அவனை சாவடிக்கார அந்தன்றா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். மாஸ்டர் தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க மாஸ்டர் நான் அவனை ட்ரெயின் பண்ணுறது தான் அப்படின்னா. ட்ரெயின் பண்ணியா நீ அவனுக்கு வந்து சோலுக்கு ப்ரெஷர் கொடுத்தது நீ பண்ணுறது பார்த்துக்கிட்டு தான்டா இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனா கதறான்சான். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்ட்டு அவனை கூட்டு போங்கடான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது நீ ஏன் இந்த மாதிரி லோ லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க இந்த மாதிரி எங்கள் கூடவா எங்களுக்கு வந்து வேலை செய்ய அப்படின்னா இல்லை நல்லா எங்கேயும் வர முடியாது தான் வீடு அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறான். இதே இடத்துல வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. எபிசோடு 4 வந்து இந்த இடத்துல முடிஞ்சு. நான் எபிசோடு 5 இதில் ஆட் பண்ணுறேன்ப்பா. மறக்காமல் அந்த லைக் பட்டன் சும்மா தான் இருக்குது. கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்குது. போகிற போக்கில் இது பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. அதனால் கொஞ்சம் வீடியோ மட்டும் ஒரு வீடியோ வரும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ சோல் பெட்டில் வந்து எபிசோட் 5 போன சீனில் ஹீரோ வந்து மயக்க மட்டும் வந்துருப்பான் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஒரு கப்பலில் கண்முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சோயா இருக்காரு. அங்கே வந்து அந்த பிரின்சஸும் சைடில் இருக்கான். அவர் சொல்லிட்டு இருக்காரு நீ வந்து இந்த இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க வந்து என் கூட சேர்ந்துருக்க நான் வந்து உன்னை ட்ரெயின் பண்ணுறேன். உன் கூட இருக்கிற அந்த ஒயிட் டீம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் ஃபேமிலி மொத்தமாக அழிச்சதே வந்து நீங்கள் தான் உங்க கூட என்னால் சேர முடியாது அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து சும்மாலாம் அழிக்கலப்பா. இது வந்து ஒவ்வொரு ஃபேமிலியுமா இந்த மாதிரி நிறைய பேர் அழிச்சு அவங்களுக்குள்ள ஒரு கேப்பபிலிட்டி வெளியே கொண்டு வரும். அப்போ தான் அவங்களை பவர்ஃபுல்லாக மாற்ற முடியும். அதுக்காக தான் அப்படி பண்ணணுன்ட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆனால் வந்து ஹீரோ சொல்கிறான் நீங்கள் சொல்கிற இந்த சோவா சாக்காகலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்க கூட வந்து இது பண்ண முடியாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வந்து காட்டுறாங்க. பிரின்சஸ் வந்து அந்த இடத்துல தனியாக நின்றுருக்காங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் கூடலாம் சேர முடியாது நீங்கள் ஃபேமிலி எப்படி கொண்டீங்க நான் மறக்கலை அப்படின்ட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல இவங்க வந்து பேசிட்டு பிரின்சஸ் ஏதோ அங்கே திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க சொல்லிட்டு இருக்காரு நல்லா யோசிச்சு தான் சொல்கிறியா அவனுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லான டீமன் தெரியுமா ஒயிட் டீமன்லாம் இது மாதிரி யாருமே கண்ட்ரோல் பண்ணதில்லை அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஃபாக்ஸும் போய்ட்டு ஒரு லெட்டர் கொடுக்குது. அந்த பிரின்சஸ் அந்த ஃபாக்ஸ் தலையிட்டு அந்த லெட்டர் என்ன பிரித்து பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தோன்னே அவன் மூஞ்சில் கட்டிருக்கான் ஸ்கார்ஃப் வந்து வருது. இந்த சீன் தான் வந்து நிறைய டைம் காட்டுவாங்க இன்ட்ரோவில். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோட அந்த மாஸ்டரோட டைகர் எடுத்துகிட்டு ஹீரோ வரான். அந்த மாஸ்டரோட டைகர் வந்து ஹீரோ எங்கேயுமே விடலான்ட்டு போகுது. அவங்க பறந்து வந்து போயிட்டே இருப்பாங்க ஒரு ஐலாண்டுக்காக. பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டில் வந்து ஹீரோ விடுறேன்னு சொன்னார். ஸோ அங்கே போயிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ் வந்து என்ன சொல்ற ஃபயர் பிளான் ப்ரீத்திங் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஃபீனிக்ஸ் டபுள் விங் ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு பெட்டு இருக்கும். அந்த பெட்டு சும்மா ரெக்கையை அசைச்சதுக்கே வந்து ஹீரோலாம் அந்த அளவுக்கு காத்துப்படுறது நிலை குறைஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் பிரம்மாண்ட உருவத்தில் இருக்கும். இதை பார்க்குற ஹீரோவும் இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ எவ்வளோ பெரிய பெட்டரா இது அப்படின்னு யோசிச்சிருக்கான். நெக்ஸ்ட் சீனில் வந்து அந்த வேலைக்கிட்டலாம் நடந்து போயிட்டுருக்காங்க. கடைசி அந்த டைகர் அவனை இறக்கி விட்டு அங்கேருந்து கிளம்பிடும். ஹீரோ சொல்கிறான் பரவாயில்ல இந்த ஐலாண்டு வரும் நல்லா தான் இருக்குது இங்கேருந்து நம்ம பக்கத்தில் ஐலாண்டு தான் போயிடலாம் அப்படின்னு ஹீரோவும் பேசிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம புழுவாக அந்த பெட்டு சொன்ன புழு வந்து எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறது. நம்ம மூவியும் அங்கே ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன். பரவாயில்ல இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது உள்ளே போய் பார்க்கலான்னு என்ன தான் இருக்குன்ட்டு அப்படின்னு ஹீரோவும் வந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறாங்க. சரி வேறு ஏதாவது பெட்டு கிடைக்குமான்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு இதில் உறைஞ்சி பண்ணுவார். ஹீரோலாம் கிட்ட போய் பார்த்துட்டு இவன் இவ்வளோ பெரிய ஐஸில் உறைஞ்சிருக்கான் இங்கே ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான பெட்டு இருக்கும் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் பேர்டு வருதுங்க. அதை பார்த்தோன்னா ஐஸ் பேர்டு அது உண்மையிலே பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அதனோட அட்டாக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. மூயும் வந்து அதனோட லேக் ஃபார்மாக மாறி போயிட்டு அதெல்லாம் அட்டாக் பண்ணுது. பட் ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலைங்க. ஏன்னா அது இன்னுமே பயங்கர பவர்ஃபுல்லாக அதனோட ஐஸ் பவர் அந்தளவுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் ஃபயர் அட்டாக்லாம் வச்சு அடிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரெண்டும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிதுங்க. மூயெல்லாம் அதனோட ஃபயர் பவர் வச்சுட்டு பயங்கரமாக டாச் பண்ணிட்டு அதையும் திரும்பி வந்து அட்டாக் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோவும் பின்னாடி தொத்துட்டு போயிட்டான். விடாத மூயோ அதை வந்து கண்டிப்பாக பிடிச்சிரு அதை கண்டிப்பாக நம்ம டேம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் 2 பேரும் வந்து அந்த பெட்டை வந்து துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு அட்டாக் பண்ணி அந்த பெட்டெல்லாம் வந்து கீழே போக ஆரம்பிச்சோம். உடனே அது தப்பிச்சு போக ஆரம்பிக்கும். நம்ம புழுவும் என்ன பண்ணோம் அது வந்து அதனோட வெப்பை யூஸ் பண்ணி கட்டி போட்டுரும். ஸோ ஹீரோவும் அதை டேம் பண்ணலான்னு போவான். ஆனால் அது வந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுங்க. ஸோ அது செத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து திடீர்னு ஒரு ஷேக் ஆகிற மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஐஸ் பேர்ட்ஸில் இவங்க அட்டாக் பண்ணுங்க மாற்றி வந்து அட்டாக் பண்ணுங்க. அதுங்கெல்லாம் தொடர்ந்து அட்டாக் பண்ணுறது ஐஸ் பவர் அல்டிமேட்டாக இருக்கும். நிற்க அங்கங்கே வந்து
வந்து அந்த ஐஸ் நெட் வந்து குத்திக்கிட்டே இருக்கும். ஹீரோவும் வந்து எப்படிலாம் டாச் பண்ணுறதுக்காகலாம் போயிட்டுருக்கான். அவனோட ஐஸ் பவர் அல்டிமேட்டாக இருக்கும். அவனும் மரத்து மேலாம் ஏறி டாச் பண்ணுவான். மூவிலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது மாற்றி தப்பிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோ ஒரு கடத்த மேலே கண்டிப்பாக அப்படியே போயிருந்தது நம்ம ஏதாவது சர்வே பண்ணுறது ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் கையெல்லாம் ஒரே ரேஞ்சுக்கு வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டு மூவியும் அந்த இடத்துக்கு வந்துடும். கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல தப்பிச்சாகணும், வாங்க வந்து போயிடலாம் அப்படின்னு போகும்போது அதுக்கெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம புழு திடீர்னு பறந்து எல்லாத்தையும் வந்து அப்படியே என்ன சொல்கிறது பிடிச்சி வெப்லேயே பிடிச்சி மாட்ட வச்சு ஆரம்பிச்சிடுதுங்க. ஹீரோலாம் அட்டாக் பண்ண வந்தாலும் டாச் பண்ணிட்டே போய் ஒரு கேவில் போய் மறைஞ்சிக்கிறான். அந்த கேவுக்குள்ளேயே ஐஸ் நீடில்ஸ் பயங்கரமாக வந்து ஆரம்பிச்சிடுதுங்க. ஒவ்வொன்றும் வர ஹீரோவும் தவழ்ந்துலாம் போகிறான். பட் இருந்தாலும் அந்த ஐஸ் நீடில்ஸ்லாம் தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மூவியும் அட்டாக் பண்ணது நம்ம புழுவாக இருக்கிற எல்லா ஐஸ் படியும் வந்து ஒரு வெப்பில் மாட்ட வச்சிருதுங்க. ஸோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து புழுவாக பறந்து போயிட்டு நிறைய இடத்துல வெப் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல ஒரு கூடு மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருது எல்லா ஐஸ் படி பிடிக்கிறதுக்காக. எல்லா ஐஸ் படியும் பிடிச்ச உடனே அது தன்னை சுற்றியே வந்து ஒரு கூடு ஆரம்பிச்சுக்குதுங்க. எல்லா இடத்துல வெப் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கூடு மாதிரி இந்த வந்து பட்டுப்புழு வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி கூடு வரும்ல அந்த மாதிரி ஒரு கூடுங்க. அதுக்குள்ளே வந்து வர ப்ரீத்திங் வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோவும் வந்து அதே இடத்துல வந்து அந்த பொறிஞ்சு வரதாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்து உல்ஃபுல்லாக வருது, உல்ஃபுல்லாக அடிச்சு போகிறாங்க, ஐஸ் படி அடிச்சு போகிறாங்க. எர்த்து பேஸ்னால் வந்து அதையுமே வந்து தாக்கிட்டு எப்போ தான் அந்த புழு வந்து எப்போ தான் வருவான்னு தெரியலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐஸ் பேடும் துரத்துட்டே போவாங்க. அது என்ன பண்ணால் ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு குகைக்கு போவோம். ஹீரோலாம் சொல்கிறான் மூவி கடைசியாக நம்ம வந்து அதனோட குகையை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம அதுக்குள்ளே ஏதாவது நல்ல ஒரு பெட்டு கிடைக்கும் நமக்கு, வா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அவனா வந்து திரும்பி வந்து கூட பார்த்துட்டு கண்டிப்பாக நான் வர வரைக்கும் நீ சேஃபாக இருப்பேன் நம்புறோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான் அந்த புழுக்கிட்ட. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் மூவியும் அந்த பெட்டு வந்து மலைக்கு மேலே ஏறிடுவாங்க. மலைக்கு மேலே ஏறி பார்த்தா சரி வந்து குகை வந்து அந்தளவுக்கு ஒரு ஃப்ரோசன் பவராக இருங்க. ஸோ ஹீரோ வந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போவான். அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஹெர்பலாக வந்து அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும், நல்ல அறிவகை ஹெர்பலாக இருக்கும். சரி வா மூவி நம்ம இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம், இங்கே வந்து ஏதோ ஒரு பெட்டு இருக்கும்போது எனக்கு சென்ஸ் ஆகுது, கொஞ்சம் சேஃபாக இரு அப்படின்ட்டு நம்ம மூவி விட்டு சொல்லிட்டு போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி ஐஸ் விங்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன இந்த இடத்துல வந்து ஐஸ் விங்ஸ்லாம் இருக்குது, இங்கே என்ன தான் இருக்குன்னு தெரியலையான்ட்டு ஹீரோவும் வந்து அவனோட ஆரா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பான். உள்ளே ஏதாவது இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்ப்போம். அவருக்கு ஒன்றும் தெரியாது. மூவி விட்டு வந்து இங்கே ஏதோ கண்டிப்பாக இருக்கும், அட்டாக் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல ஒரு பவர் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஐஸ் எல்ஃப் இருக்குங்க. இது வந்து ஒரு பயங்கரமான சோல் பெட்டாங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிடைக்காது. என்ன தான் ஒரு அவ்வளோ பெரிய பெட்டாக இருந்தாலும் அது வந்து குழந்தைத்தனமாக வந்து விளையாண்டுருக்கு. ஹீரோ பார்த்தா இது வந்து குழந்தையாக தான் இருக்கு, ஆனால் இது வந்து டேம் பண்ணி இது பண்ணால் நல்லா வரும். சரி ஓகே இது வந்து கட்டி போடு அப்படின்ட்டு சொல்கிறான். அது ஃபயர் பவர் வச்சு இது பண்ண அதுவும் அதனோட ஐஸ் நீடில்ஸ் வச்சு அட்டாக் பண்ணதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வந்து சொல்கிறான் கண்டிப்பாக வந்து நம்ம டேம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மூவியும் அங்கே அது இந்த போய் சண்டை போட ஆரம்பிக்குது. அதுவாக சின்ன குழந்தை மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஹீரோ என்ன பண்ணுறான் மூவியோட சொல்லி இதுமாரி வந்து ஒரு ஃபயர் சர்க்கிள் போடு, நீ வந்து ஃபயர் சர்க்கிள் போட்டுனா அது வந்து நம்ம டேம் பண்ணிடலாம், நம்ம இன்னொரு பார்ட்னர் வந்துடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து மூவியும் சுற்றி ஒரு ஃபயர் சர்க்கிள் போட அந்த ஃபயரை தொட்டு பார்த்தா அது வலிக்குதுங்க. அதெல்லாம் வந்து பதறுது, குழந்தை தானே அது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அந்த பறவைலாம் வந்து வர்ற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அதை டேம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். பட் ஆனால் வந்து அவன் டேம் பண்ணுறக்கு அந்த நேரத்தில் வந்து பறவைங்களாம் வந்தாச்சு. ஓகே இது நல்ல நேரம் இங்கேருந்து போகலாம் அப்படின்றான். அவன் டேம் பண்ணுற சர்க்கிள் அங்கேயே தான் வச்சுட்டு வருவான். சரி திரும்ப வந்து டேம் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவனும் பவர் யூஸ் பண்ணால் அந்த குழந்தைக்கு என்ன தெரியாது, அது வந்து ஈஸியாக டேம் ஆயிடுது. இவங்ககிட்ட இதை பார்த்தோன்னா என்னடா அது இவ்வளோ ஈஸியாக டேம் ஆயிடுச்சு என்கிட்ட, இதெல்லாம் நம்பவே முடியலையே. சரி ஓகே அதுக்கு வந்து இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறனால ஒன்றும் தெரியலையாக்கும் அப்படின்னா. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோட சோலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு வந்துடும். இந்த மாதிரி உனக்கு நான் வந்து ஒரு பேர் வைக்கிறேன், பேர் என்ன வைக்கலாம், நிங் அப்படின்னு வைக்கலான்ட்டு நிங் பேர் தான். ஸோ அந்த எல்ஃபுக்கு அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீ வந்து என் பார்ட்னர் ஆகிட்டு அப்புறம் ஒன்றா தான் இருக்க போகிறோம்டா. அந்த இடத்துக்கு 2 பேர் வந்து கடைசியாக நமக்கு வந்து ஒருத்தன் கிடச்சிட்டானுங்க, இவன் நம்ம கொல்ல வேண்டியதான், அவனுக்கு ஒன்று அவனுக்கு ட்ரெஷராக எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட் வந்து இங்கே முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ வந்து சப்டைட்டில் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. உங்கள் ஒரிஜினல் ஸ்டோரி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் ஒன்றுமே புரியல, சப்டைட்டிலே புரியாதனால. அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. நான் ஆக்சுவலி 4-5 டைம் பார்த்துட்டேன். சரி ஓகே கைஸ் லைக் பண்ணுறேங்க, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.